இந்த போராட்ட கண்டிப்பா வெற்றி அடையுங்க. இதுக்கெல்லாம் நாங்க உயிரையும் கொடுப்போம்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் வேற எங்கேயோ பார்த்திருக்கேன். அப்படிங்களா? என்னை பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க அப்படின்னா. ஆனா உங்களுடைய பேஸ்புக்ல அடிக்கடி பார்த்திருக்கேனே. மேயர் தினேஷ் கூட அடிக்கடி நீ தான் போட்டோ போடுவேன். ஆமாங்க. நீங்க எங்க இங்க வந்து பிரச்சனையா அவனால வந்துச்சு அப்படின்னா. இல்ல அண்ணா போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஆம்பளை அதிகமா இருக்காங்களா பொம்பளை அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தாங்க. அப்படியா? நீங்க என்ன நீ பார்த்தா? அண்ணா பொம்பளை நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அப்படியே அங்க சொல்லுங்க. கண்டிப்பா அவர் வரமாட்டார். நீங்க அவங்களே பாருங்க. 10 நாள் இருந்தாலும் நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த மேயருக்கு வரமாட்டார். அவர் கேட்ட பொம்பளை காலத்துக்கு போனா என்ன நடக்குமான்னு தெரியும். ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை விளக்கமா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால வரமாட்டாரு. நீங்க அவரோட எதிர்பார்க்காரு. அதிகாரிகளுக்கு ஒரு வேறு வாக்கு சிலர் வந்திருக்கிறாங்க, நிக்கிறாங்க. அவங்கள வேறு வாக்கு நாங்க சொல்லிடுவாங்க. அவங்களே கண்டிப்பா வரமாட்டோம். ஆனா நீங்க வர வரைக்கும் நம்ம போராட்டங்கிறது அவங்களுக்கு தெரியல. கண்டிப்பா இந்த ஒரு போராட்டமானது கண்டிப்பா வெற்றி அடையும். ஏன்னா நாங்க இங்க போராடி இருக்கிறோம். குப்பையில கொண்டு கொட்டாதீங்கன்னு நீங்களா அங்க நாங்க வந்து சுத்தி வர காம்பவுண்ட் சுவர் எல்லாம் போடுறோம். அதுல என்ன எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். சரியா? சுத்தி வரம் வந்து காம்பவுண்ட் சுவர் போட்டுருவீங்க. ஆமா குப்பையெல்லாம் பறக்காதுல்ல. ஆமாயா குப்பை பறக்காது. எல்லாம் என்ன பூஞ்சை புடிச்சு சாகுறான்னு கேட்டேன். ஏங்க அப்படின்னா காத்துல கலந்துருவாரா? காத்துல கலந்துன்னா எல்லாருக்கும் மாஸ்க் போட்டு கூட போலாம்ல அப்படின்னாரு. சரி நிலத்தடி நீரை பாதிக்கும், அதுக்கு என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்டா. ஏன் நாங்க துப்பு கேட்டா ஒரு ஆளுங்க ஒரு 1500 TDS தண்ணி வந்து ஒரு சுகாதார கேடு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சில தொழிற்சாலைகளே மூடிடுறாங்க. இப்ப முதலைவாளையம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 TDS அளவுக்கு தண்ணி சுகாதார கேடு அடைஞ்சிருக்குது. இதுக்கு யாருக்கு போய் நம்ம சீல் வைக்க போறோம்? 1500 TDS தண்ணி வந்து சுகாதார கேடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த தொழிற்சாலையில மூடுற நீங்க 1,20,000 TDS தண்ணி சுகாதார கேடு ஏற்பட்டிருக்குது. இந்த மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய திறனற்ற செயல்னால இந்த மேயர் வாபஸ் வாங்கிடுவாரா? எனக்கு மேயர் பதவி வேணாம் போயிடுவாரா? இந்த அதிகாரியே எங்களுக்கு இது வரைக்கும் வாங்க சம்பளம் திருப்பி கொடுத்துறோம், இனிமேல் எங்களுக்கு இந்த பதவி வேணாம் போயிடுவாங்களா?